Welcome to AABINANDAN Academic. So my dear students, now உங்க மேக்ஸ் டீச்சர் லெசன். So இந்த வீடியோ நம்ம பார்க்கக்கூடிய கான்செப்ட் பார்த்தீங்கன்னா சாப்டர் 1 ரியல் நம்பர். The topic பார்த்தீங்கன்னா equivalent division lemma, that is exercise 1.1. Okay. So my dear students, if you are watching the first time my channel video, okay, please subscribe my channel and click the bell icon for regular updates of my channel videos. நீங்க கரெக்டாக கண்டினியூஸாக என்னோட சேனலை உங்களால் பார்க்க முடியும். ஓகே, ஸோ கண்டினியூஸாக என்னுடைய வீடியோஸ் நீ பார்க்கும்போது யூ கேன் ஃபீல் மேத்தமெட்டிக்ஸ் இஸ் எ வெரி ஈஸி சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லி உங்களை என்னால் ஃபீல் பண்ண வைக்க முடியும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இந்த வீடியோ நம்ம பார்க்கக்கூடிய கண்டென்ட் என்ன அப்படின்னு ஈக்குவல் பண்ணால் ஆல்ரெடி ஈக்குவல் சாப்டர் 1ல் ரியல் நம்பரில் பார்த்தீங்கன்னா 4 டாபிக் நான் செக்ரிகேட் பண்ணியிருப்பேன். தட் இஸ் பார்த்தீங்கன்னா ஈக்குவலன்ட் டிவிஷன் லெம்மா, நெக்ஸ்ட் ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அரித்மெட்டிக். ஓகே, there's a 4 கான்செப்ட் நான் டிவைட் பண்ணியிருப்பேன். இந்த கான்செப்ட் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் வீடியோ சொல்லியிருப்பேன். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஈக்குவலன்ட் டிவிஷன் லெம்மாவை நான் என்ன பண்ணிக்கிறேன்னா 2 கேட்டகரியாக பிரிச்சுக்கிறேன். ஃபைண்ட் தி HCF and 2 and 3 நம்பர் பாசிட்டிவ் இன்டிஜர். நெக்ஸ்ட் HCF ஆஃப் 2 இன்டிஜர் XA plus XY, செகண்ட் ஒன் XA YB. இந்த கான்செப்ட் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இந்த ப்ரீவியஸ் லாஸ்ட் 2 வீடியோவில் நான் கம்ப்ளீட்டாக டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் டைம் என்னுடைய வீடியோவில் சேனலில் பார்க்குறீங்கன்னா ஸோ இந்த 2 கான்செப்ட் பேஸ் பண்ணியிருக்க ப்ராப்ளம் ப்ரீவியஸ் வீடியோ இருக்குது, நீ அங்கே போய் பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ இந்த வீடியோ நான் டிஸ்கஸ் பண்ணக்கூடிய டாபிக் பார்த்தீங்கன்னா ஈக்குவலன்ட் டிவிஷன் லெம்மாவை பேஸ் பண்ணி அப்ளிகேஷன் ஆஃப் HCF அண்ட் டிவிஷன் லெம்மா. டிவிஷன் லெம்மாவோட அப்ளிகேஷன்ஸ், HCF அண்ட் டிவிஷன் லெம்மாவோட அப்ளிகேஷன் என்ற அந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். இட்ஸ் கிளியர்? ஸோ அப்போ ஹியர் அப்ளிகேஷன் ஆஃப் HCF டாப்பிக்கை நான் எப்படி செக்ரிகேட் பண்ணிக்கிறேன்னா, ஓகே, ஸோ சேம் அப்ளிகேஷன் ஆஃப் HCF இந்த வீடியோ நம்ம பார்க்கக்கூடிய பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஆஃப் HCF இருக்குங்க இல்லையா? இந்த அப்ளிகேஷன் ஆஃப் HCF நம்ம பார்க்கக்கூடிய பார்த்தீங்கன்னா பேசிக்காக ஒரு அப்ளிகேஷனை 2 கேட்டகரியாக பண்ணணும், பிரிச்சுக்குங்க. எப்பயுமே அந்த கான்செப்ட் மேத்தமெட்டிக்காக வேற எங்கேயாவது யூஸ் ஆகுதா அப்படின்னு சொல்லக்கூடிய கான்செப்ட், தட் இஸ் மேத்தமெட்டிக்கல் அப்ளிகேஷன் சொல்லுவோம். நெக்ஸ்ட் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ரியல் லைஃப் அப்ளிகேஷன் சொல்லுவேன். ஸோ அப்போ அந்த HCF டாப்பிக்கை பார்த்தீங்கன்னா 2 விதமாக செக்ரிகேட் பண்ணிக்கிறேன். ஒன்று மேத்தமெட்டிக்கல் அப்ளிகேஷன், செகண்ட் ஒன்று வந்து அந்த சேம் கான்செப்ட் நம்ம டே டு லைஃப்ல ரியல் லைஃப்ல நம்ம எங்கே அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தா ரியல் லைஃப் அப்ளிகேஷன் அப்படின்னு 2 கேட்டகரியாக பிரிச்சுக்கிறேன். ஸோ இந்த வீடியோ நம்ம டிஸ்கஸ் பண்ணக்கூடிய டாபிக் பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்கல் அப்ளிகேஷன். ஸோ மேத்தமெட்டிக்கல் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா இந்த கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் நம்ம ஈக்குவேட் பண்ண போகிறோம். ஸோ இதில் 2 கேட்டகரியாக பிரிச்சுக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து டிஃப்ரெண்ட் ரிமைண்டர், ஒரு லார்ஜஸ்ட் நம்பர் நான் ஃபைண்ட் அவுட் பண்ணு, அது டிஃப்ரெண்ட் ரிமைண்டர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சேம் ரிமைண்டர் அப்படின்னு சொல்லி 2 கான்செப்டாக பிரிச்சுக்கிறேன். ஸோ டிஃப்ரெண்ட் ரிமைண்டர் அண்ட் சேம் ரிமைண்டர் கான்செப்ட் 2 கேட்டகரியாக பிரிச்சுக்கிறேன். ஃபர்ஸ்ட் நோன் ரிமைண்டர், எனக்கு ரிமைண்டர் தெரியும். செகண்ட் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா அன்னோன் ரிமைண்டர். ஸோ இந்த வீடியோ நம்ம பார்க்கக்கூடிய கண்டென்ட் பார்த்தீங்கன்னா ஸோ அந்த 3 டாபிக் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த 3 கான்செப்ட் பேஸ் பண்ணி ஒன்று டிஃப்ரெண்ட் ரிமைண்டர் கான்செப்ட் பேஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளம், நெக்ஸ்ட் நோன் ரிமைண்டர்ஸ், ஓகே, டிஃப்ரெண்ட் ரிமைண்டர், நெக்ஸ்ட் சேம் ரிமைண்டர்லேயே பார்த்தீங்கன்னா நோன் ரிமைண்டர். எனக்கு ரிமைண்டர் தெரிஞ்சால் நான் எப்படி சால்வ் பண்ணுவேன், ஸோ ரிமைண்டர் தெரியலன்னா அன்னோன் ரிமைண்டர் எப்படி நான் சால்வ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ராப்ளம் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ராப்ளம் இந்த வீடியோ நெக்ஸ்ட் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் இந்த வீடியோ. ரைட், இப்போ நம்ம ஒரு டாபிக் போகலாம். ஸோ இப்போ ஹியர் எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா see that same way exercise 1.1 எக்ஸசைஸில் ஹியர் யூ நோ தட் எக்ஸசைஸ் 1.1 இந்த டாபிக் பார்த்தா அப்ளிகேஷன் ஆஃப் HCF. ஃபர்ஸ்ட் நான் கான்செப்ட் என்ன சொல்லியிருக்கேன், டிஃப்ரெண்ட் லீனியர், ஓகே, டிஃப்ரெண்ட் ரிமைண்டர்ஸ் வந்து டிஃப்ரெண்டாக இருந்தால் நான் எப்படி சால்வ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இந்த ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய NCRT புக்கில் எக்ஸசைஸ் 1.1ல் வந்து அந்த உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் கிடையாது. ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணிக்கிறேன், ஆடி சர்மா புக்கை ரெஃபர் பண்ணிக்கிறேன். ஓகே, இதில் வந்து 2 கான்செப்ட் ஆடி சர்மாவிலேருந்து எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் இந்த சம்ம கான்செப்டை பாருங்க, டோன்ட் எக்ஸ்பெக்ட் த டைரக்ட் சம் இன் போர்டு எக்ஸாமினேஷன். இந்த சம்ம கான்செப்டை பாருங்க, பார்த்துட்டு இந்த மெத்தட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இது மாதிரி டிஃப்ரெண்ட் சம்ஸை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ஓகே, ஸோ அப்போ ஹியர் சம்ஸ் பார்த்தீங்கன்னா யூ நோ தட் ஃபைண்ட் தி லார்ஜஸ்ட் நம்பர் தட் வில் பி டிவைடட் பை 398, நெக்ஸ்ட் 436, 542, leaving the remainder 7 and 11, 15 respectively. These are questions. ஸோ எனக்கு தேவை என்ன, ஒரு லார்ஜஸ்ட் நம்பர் என்னன்னு நான் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் கண்டிஷன், அந்த லார்ஜஸ்ட் நம்பர் என்ன வந்து இந்த 3 நம்பருமே டிவைட் பண்ணுச்சுன்னா எனக்கு ரிமைண்டர் என்ன கிடைக்கும், 7 கிடைக்கும், 11 கிடைக்கும், 15 கிடைக்கும். அப்படி கிடைக்கிற மாதிரி எனக்கு ரிமைண்டர் அந்த லார்ஜஸ்ட் நம்பர் அந்த இந்த 3 நம்பருமே காமனாக டிவைட் பண்ணும் ஒரு நம்பர். அப்படி டிவைட் பண்ணும்போது 398 வந்து 7 ரிமைண்டர் பண்ணும்,
436 வந்து 11 ரிமைண்டர் பண்ணுது. 542 பார்த்தீங்கன்னா 15 ரிமைண்டர் பண்ணுது. அப்படின்னா அந்த லார்ஜஸ்ட் நம்பர் என்ன அப்படின்னு நான் கண்டுபிடிக்க போறேன். ஸோ அப்போ இது கண்டுபிடிக்க நம்ம மெத்தட் என்ன எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸோட ப்ரொசீஜர் பார்த்துங்க. given 3 numbers x, y, z, that the remainder is equal to ABC. Okay, the remainder is equal to ABC. So HCF of x minus a, y minus b, z minus c concept use பண்ணிக்கிறேன். HCF x minus a, y minus b, z minus c concept use பண்றேன். ஏன் சார் அந்த கான்செப்ட் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வேல்யூ நான் சூஸ் பண்ணிக்கிறேன்னு வச்சுங்க. Here I will take the 12 அப்படின்னு எடுத்துக்கிறேன்னு வச்சுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 13 எடுத்துக்கிறேன். 13 4 ஆல நான் டிவைட் பண்ணா எனக்கு கிடைக்கும் 3 டைம் பார்த்தீங்கன்னா 12 கிடைக்கும். ஸோ ரிமைண்டர் 1. ஸோ 13 பார்த்தீங்கன்னா 4 ஆல எக்ஸாக்டா டிவிசிபிள் பண்ணாது. பட் அதோட ரிமைண்டர் கான்செப்ட் நான் 13 கூட செப்பரேட் பண்ணிக்கிறேன். அப்போ நான் செப்பரேட் பண்ணேன்னு வச்சுங்க. அப்போ ஹியர் 13 minus 1 பார்த்தீங்கன்னா 12. 12 கண்டிப்பா 4 ஆல் டிவைட் பண்ணா ரிமைண்டர் எனக்கு என்ன கிடைக்குன்னா கண்டிப்பா எக்ஸாக்ட் ரிமைண்டர் should be 0 வரும். இஸ் எக்ஸாக்ட் டிவிசிபிள். ஸோ ஒரு நம்பர் எக்ஸாக்டா டிவிசிபிள் ஆகணும்னா அந்த ரிமைண்டர் வந்து என்ன பண்ணிக்கணும், செப்பரேட் பண்ணிட்டு ஹோல் நம்பரோட செப்பரேட் பண்ணிட்டா ஈஸியா நான் என்ன பண்ண முடியும், அந்த பர்டிகுலர் நம்பர் வந்து டிவைடட் ஆகும். இது பேசிக் கான்செப்ட். ஸோ அந்த கான்செப்ட் நான் இங்கே யூஸ் பண்றேன். எப்படி நான் யூஸ் பண்ணேன்னா, எனக்கு இந்த 398 ரிமைண்டர் என்ன இருக்கு, 7 இருக்கு. ஸோ கண்டிப்பா இந்த நம்பரை டிவிசிபிள் ஆகணும்னா ஸோ ரிமைண்டர் எக்ஸாக்டா கிடைக்கிற 7 நான் செப்பரேட் பண்ணிட்டா ஆட்டோமேட்டிக்கா அந்த நம்பர் என்ன ஆகும், எக்ஸாக்டா டிவிசிபிள் ஆகும். சேம் வே 436 பார்த்தீங்கன்னா 7 ஆல செப்பரேட் 11 ஆல செப்பரேட் பண்ணிட்டா அந்த நம்பர் எக்ஸாக்ட்டா டிவிசிபிள் ஆகும். சிமிலர் கேஸ் 542 நம்பர்ஸ். பட் செப்பரேட் பண்ணும்போது ரிமைண்டர் வேல்யூ செப்பரேட் பண்ணும்போது அப்ப 3 நம்பர் வந்து எக்ஸாக்ட்டா என்ன ஆகும், எனக்கு காமனா டிவைட் ஆகிற கான்செப்ட் வந்துடும். ஸோ அதுல கிரேட்டஸ்ட் நம்பர் எடுத்துட்டாக்கா கிரேட்டஸ்ட் நம்பர் வேணும் அப்படின்னா யூசிங் த HCF. தட் இஸ் மீன் HCF மீன் ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். ஸோ அந்த 3 நம்பரை டிவைட் பண்றது மாதிரி இருக்கணும். அந்த டிவைட் பண்ண நம்பர் ஹையஸ்ட் நம்பரா இருக்கணும். தட்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். எஸ் கிளியர். அப்ப யூசிங் த HCF கான்செப்ட். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் படி என்ன ஃபார்ம் பண்றேன், 398. ஓகே, 398 7. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 411 436 ரிமைண்டர் 11 செப்பரேட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் 542 நம்பரை 15 செப்பரேட் பண்ணிக்கிறேன். ஸோ செப்பரேட் பண்ணிட்டா வாட்ஸ் த வேல்யூ, ரிமைனிங் தட் வேல்யூஸ் யூ கெட். ஸோ இந்த வேல்யூ நான் என்ன பண்ண போறேன், ரிமைண்டர் நான் கண்டுபிடிக்கணும். அதான் கான்செப்ட். ஓகே, HCF கண்டுபிடிக்கணும். ஸோ உனக்கு ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும் ஈக்குவலன்ட் டிவிஷன் லெம்மா. ஸோ எப்பயுமே பேசிக்கா நீ மேக்ஸ்ல எந்த ஸ்டாப்ஸ் போடும்போது கூட ஒரு ப்ராப்ளம் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி அந்த கான்செப்டோட ஃபார்முலா எழுத மறந்துடாது. என்ன உனக்கு போர்டில் ஒரு ஸ்டெப்ஸ் மார்க் உண்டு. ஸோ அப்போ ஈக்குவலன்ட் டிவிஷன் லெம்மா அப்படின்னு நம்ம யூக்ளிட் பண்ணும்போது A is equal to you know that formula QB plus R அப்படின்னு உனக்கு ஃபார்முலா தெரியும். A is equal to QB plus R. நெக்ஸ்ட் இந்த R varies from 0 less than or equal to R less than B அப்படின்னு உனக்கு ஆல்ரெடி ஃபார்முலா ஃபெமிலியர். ஈக்குவலன்ட் டிவிஷன் லெம்மா Q is a Q quotient, R is a remainder உனக்கு ஃபெமிலியரா தெரியும். ஸோ இப்போ நான் HCF இந்த 3 நம்பருக்கு HCF கண்டுபிடிக்கணும். சேம் இந்த கான்செப்ட் பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் மேத்தமேட்டிக்ஸ் நெக்ஸ்ட் கான்செப்ட் கூட சால்வ் பண்ணலாம். ஸோ நான் ஈக்குவலன்ட் டிவிஷன் லெம்மானால இந்த கான்செப்ட் சால்வ் பண்றேன். ஓகே, சேம் ப்ராப்ளம் நீங்க நார்மலா HCF கண்டுபிடிக்க எனி மெத்தட் வந்து சால்வ் பண்ணிக்க. பட் எக்ஸாம்ல வந்து யூசிங் ஈக்குவலன்ட் டிவிஷன் லெம்மா அப்படின்னு சொன்னா மட்டும் இந்த மெத்தட் போய்க்க, இல்லை நார்மலா எனி மெத்தட் நீங்க சால்வ் பண்ணிக்க. நான் என்ன பண்ணிக்கிறேன், ஈக்குவலன்ட் டிவிஷன் லெம்மாவிலே இப்போ சால்வ் பண்றேன். ஸோ இப்போ ஈக்குவலன்ட் டிவிஷன் லெம்மானா ஃபர்ஸ்ட் என்ன சொன்னா, எது ஹையஸ்ட் நம்பர்னு பார்ப்போம். இந்த 3 நம்பர்ல எது ஹையஸ்ட் நம்பர், 527 இஸ் ஹையஸ்ட் நம்பர். ஸோ அதுக்கடுத்து நெக்ஸ்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 425. ஸோ அந்த நம்பரெல்லாம் நான் டிவைட் பண்றேன். ஸோ அப்போ ஹியர் பார்த்தீங்கன்னா 527. இஸ் கிளியர். நான் என்ன வாட்ஸ் வேல்யூ டிவைடட் 425 நான் டிவைட் பண்றேன். ஓகே, ஸோ how many times, one time நான் டிவைட் பண்ணா 425. இஸ் கிளியர். ஸோ 425 அதாவது ரிமைண்டர் 2, ஹியர் 0, அகைன் பார்த்தீங்கன்னா ஹியர் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 1. அப்போ 101. அப்போ வாட் மீனிங் 425 the value. What's the quotient value? That is equal to 1. B value is equal to what value you divided? 425. It's clear. The remainder is equal to what value you get? 102. Next 400 and okay, sorry. Here what's the value divided? Okay. So நம்ம divide பண்ணக்கூடிய data பாத்தீங்கன்னா divide பண்ண value பார்த்தீங்கன்னா okay. Sorry children. Here 527 value. தப்பா இருக்கு. Oh sorry. ஓகே, ஸோ நம்ம டிவைட் பண்ணக்கூடிய கான்செப்ட் பார்த்தீங்கன்னா 527 நான் பிரிச்சிருக்கேன். ஸோ அப்போ 527 how many times I got to divide it? One time. The quotient is equal to 1. What's the B value? B value is equal to 425. Okay, so the remainder is equal to 102. This is a concept. Okay, so A ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா 527. that is a A. இது டிவைட் பண்ற B, இது quotient, இது remainder. So using that formula.
நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்கிறேன் 525 நான் செக்ரிகேட் பண்ணிக்கிறேன் 525 வாட்ஸ் ரிமைண்டர் 1 or 2 டிவைட் பண்றேன் ஸோ அப்போ ஹியர் 425 நான் டிவைட் பண்ணக்கூடிய டாபிக் பார்த்தீங்கன்னா 1 or 2 டிவைட் பண்றேன் ஸோ இப்போ ஹியர் 1 or 2 நான் டிவைட் பண்ணா ஹியர் 4 டைம் எடுத்தேன்னு வச்சுங்க 4 டைம் எடுத்தேன்னா அப்போ ஹியர் 8 ஆக 0 ஹியர் 4 ஓகே ஸோ வாட் ஆர் ரிமைண்டர் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 17 ஸோ அப்போ ஹியர் ஈக்குவல் பண்ணும்போது quotient equal to 4 டிவைட் பண்ணக்கூடிய வேல்யூ பார்த்தீங்கன்னா 1 or 2 வாட்ஸ் ஆர் ரிமைண்டர் ரிமைண்டர் இஸ் ஈக்குவல் டு 17 நெக்ஸ்ட் 1 or 2 கான்செப்ட் நான் ஸ்கிரிப்ட் பண்றேன் ஸோ 1 or 2 how many time you will come same again 1 or 2 so 17 time you got a divided so 17 time 1 or 2 பாத்தீங்கன்னா 6 time போடுங்க பாத்தீங்கன்னா here 1 or 2 will come okay so over here that remainder is equal to 0 அப்ப here how many times 6 time quotient 6 17 plus remainder is equal to 0 when we get the remainder is equal to 0 that particular value is equal to HCF of the given two numbers அப்ப what are conclusions the HCF of what are the numbers now what are the number first choose பண்ணுங்க 425 next பார்த்தீங்கன்னா 527 இந்த நம்பர் choose பண்ணுங்க இதோட HCF பார்த்தீங்கன்னா 17 so here in that equation 1 next I compare the 17 391 க்கு நான் யூஸ் பண்ணிக்கிறேன் so அப்ப next I find out the HCF of okay 391 to 17 யூஸ் பண்ணிக்கிறேன் so அப்ப here 391 is clear 17 ஆல டிவைட் பண்ணலாம் so 391 17 ஆல டிவைட் பண்ணா 23 times கிடைக்கும் okay 23 times போட்டீங்கன்னா 391 கிடைக்கும் that is remainder is equal to 0 அப்ப நான் ஸ்ட்ரைட்டாவே யூஸ் பண்ணிக்கிறேன் அப்ப what's the meaning HCF of okay HCF of what's the value 391 க்கும் next 17 க்கு நான் HCF கண்டுபிடிச்சா I get the value is equal to 17 is clear so அப்ப here equation 2 ன்னு எடுத்துக்கிறேன் is understood meaning so இதுக்கு வந்து இது previous step பண்ணா Euclid பண்ணீங்க equal division பண்ணி 391 அப்படி கூட Euclid பண்ணீங்க what's the split value 391 okay quotient how many times 23 times divisor 17 plus remainder is equal to 0 போட்டு இப்ப HCF கண்டுபிடிச்சேன் from 1 and 2 இருந்து what are conclusions அப்படின்னு Euclid பண்ணா therefore HCF of what are the number 391 next 425 again பார்த்தீங்கன்னா 527 ல that is HCF is equal to 17 கண்டுபிடிச்சேன் therefore the required number okay the required number is equal to what's the meaning the required number is equal to 17 அப்ப here இந்த 17 நால என்ன பண்றேன் the 3 வேல்யூ நான் டிவைட் பண்ணா எனக்கு ரிமைண்டர் 7 கிடைக்கும் 11 கிடைக்கும் 15 கிடைக்கும் this is a concept this is a first one concept different remainder yes clear next concept நம்ம போனீங்கன்னா same way same remainder okay உங்களுக்கு நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச கான்செப்ட் same remainder okay but known remainder எனக்கு ரிமைண்டர் தெரியும் அப்ப எப்படி சார் சால்வ் பண்ணலாம் அப்படின்னு ஈக்குவல் பண்ணா see क्वेश्चन பாருங்க find the largest number எனக்கு क्वेश्चन பாருங்க find the largest number வேணும் which is divided by 245,024 டிவைட் பண்ணும்போது leave the remainder is equal to 5 in each case so 245 1029 வந்து ரிமைண்டர் எதை ரிமைண்ட் பண்ணுது 5 வந்து ரிமைண்டர் so ரெண்டுமே சேம் ரிமைண்டர் ஃபர்ஸ்ட் கான்செப்ட் பட் எனக்கு ரிமைண்டர் வேல்யூ தெரியும் ஆனால் தட் இஸ் known remainder கான்செப்ட் எடுத்துக்கிறேன் ஓகே அப்ப இதை எப்படி சார் சால்வ் பண்ணலாம் அப்படின்னு ஈக்குவல் பண்ணா சேம் கான்செப்ட் நமக்கு ஆல்ரெடி பார்த்ததுதான் சேம் வே ஹியர் யூசிங் த HCF ஸ்டெப்ஸ் 1 அதே மாதிரி யூஸ் பண்ணிக்கிறேன் given two numbers இருக்கு x y z சேம் ஒரே ரிமைண்டர் யூஸ் பண்ணது அந்த ரிமைண்டர் எனக்கு தெரியும் so HCF of x minus a y minus a z minus a சேம் ஸ்டெப்ஸ் நான் யூஸ் பண்ணிக்கிறேன் so as usual what's the step 1 the 245 இந்த ரிமைண்டர் 5 ஆல சப்ராக்ட் பண்ணி 1029 5 ஆல சப்ராக்ட் பண்ணி இந்த ரெண்டு நம்பருக்கு நான் HCF கண்டுபிடிக்கிறேன் so இப்போ இது ரெண்டு HCF கண்டுபிடிக்கிறதுக்கு what I mean same way உனக்கு ஆல்ரெடி சேம் Euclid division lemma யூஸ் பண்ணிக்கிறேன் what's the lemma அப்ப a is equal to qb plus r so here 0 less than or equal to r less than b you know that formula so இப்போ a is equal to qb plus r அப்படி நம்ம கான்செப்ட் யூஸ் பண்ணி 1024 here you know that 1024 what value you have to divide it 240 ஆல டிவைட் பண்றோம் is clear 1024 I will get the 240 ஆல டிவைட் பண்றோம் is clear so அப்ப here come to the 4 time Euclid பண்ணேன்னா 960 கிடைக்கும் so அப்ப here 960 சப்ராக்ட் பண்ணி பாருங்க 64 we get so அப்ப first கான்செப்ட் படி 1024 okay is equal to quotient value பார்த்தீங்கன்னா 4 next பார்த்தீங்கன்னா டிவைட் பண்ணக்கூடிய வேல்யூ பார்த்தீங்கன்னா 240 plus remainder is equal to 64 next concept என்ன பண்ணோம் 240 நான் ஸ்ப்ளிட் பண்றேன் so as usual same day அப்ப here 240 நான் டிவைட் பண்ணா okay 240 how many times 64 ஆல டிவைட் பண்றேன் இல்லையா 64 ஆல டிவைட் பண்ணா here come to 3 times அப்ப here value பார்த்தா 192 so what the remainder will become is equal to 48 will become
Yes, clear? So what the quotient? That value quotient is equal to 3 and divide பண்ணக்கூடிய value பார்த்தீங்கன்னா 64 plus the remainder is equal to 48. Next 64 spread பண்ணிக்க 64 again spread பண்ணேன்னு வச்சுங்க. So divide பண்ணுங்க 64 what the value divide பண்ற 48 ஆல divide பண்ற. So one time போட்டீங்கன்னா 48. So அப்ப remaining பார்த்தீங்கன்னா 16 கிடைக்கும். அப்ப what are your conclusions? அப்ப here 1 into okay divide பண்ணக்கூடிய value பார்த்தீங்கன்னா 48 here அப்ப 48 okay remainder பார்த்தீங்கன்னா 16. Is clear? So next again 48 split பண்ணிக்கிறேன். So எனக்கு ஆல்ரெடி தெரியும் அப்ப 16 into 3 பார்த்தா 48 plus remainder is equal to 0. நீங்க வேணா டிவைட் பண்ணி பாருங்க. 48 16 ஆல டிவைட் பண்ணு. உங்களுக்கு ஃபெமிலியர் இருந்தா நீ ஸ்ட்ரைட்டாவே போட்டுக்கலாம். ரிமைனிங் ஆஃப் 48 okay 16 டைம் பார்த்தனா okay sorry here Euclid பண்ணா 3 times into 16. Is clear? அப்ப here Euclid பண்ணா how many times? 3 times into 16. That's clear? 3 times into 16, the remainder is equal to 0. But what are your conclusions? The HCF of, that's clear? The HCF of 240, next 1024 code HCF value is equal to 16. That's clear? Now what are your conclusions? Upper record number, the random number common divide panna, what's the remainder will come? 5 will come. Therefore, the record number, okay, the record number is equal to, it's clear? The record number is equal to 5. It's clear? Understood? Same way, next concept பார்த்தீங்கன்னா same in the concept பார்த்தீங்கன்னா same ஒன்று ஆடிசன்மா புக்ல இல்லை ஆனால் பட் போர்டில் கேட்ட கொஸ்டின்ஸ் என்ன கொஸ்டின்னா find the same way same remainder but unknown remainder எனக்கு same remainder but எனக்கு remainder value எனக்கு தெரியாது இப்போ for example find the greatest number which are the divided by 152 277 427 ஒரு நம்பர் லார்ஜஸ்ட் நம்பர் டிவைட் பண்ணுது இந்த 3 நம்பருமே ஒரு சேம் ரிமைண்டரா ப்ரொடியூஸ் பண்ணுது பட் அந்த ரிமைண்டர் வேல்யூ தெரியாது பட் அந்த 3 நம்பரையும் காமனா டிவைட் பண்ணா கிரேட்டஸ்ட் நம்பர் கண்டுபிடிக்கும் இதுதான் அந்த கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் சோ 3 நம்பர் இருக்கு 3 நம்பருமே காமனா டிவைட் பண்ணக்கூடிய ஒரு கிரேட்டஸ்ட் நம்பர் கண்டுபிடிக்கணும் பட் அந்த கிரேட்டஸ்ட் நம்பர் நம்ம டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் ரிமைண்டர் வந்து சேமா கிடைக்கும் அதான் கண்டிஷன் சோ அப்ப ஹியர் இந்த கான்செப்ட் நாம எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படினா சேம் வே step 1 the given x y 3 numbers remainders are same அல்ல இங்க கொஞ்சம் நோட் பண்ண வேண்டியது HCF of x minus y and y minus z minus x கான்செப்ட் நான் யூஸ் பண்ணிக்கிறேன் yes sir இந்த கான்செப்ட் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம் ரிமைண்டர் எனக்கு தெரியாது so what's the meaning by modulus sir அப்படினா நெகட்டிவ் convert the positive so அப்ப நெகட்டிவ் convert the positive for example modulus of 5 அப்படினு வந்துச்சுனா two numbers subtract பண்ணா we get the values of plus 5 that's a modulus of Euclid okay so அப்ப greatest number கரெக்ட்டா same way அப்ப here Euclid so given HCF 152 277 update first 152 277 separate பண்ணேன் next 277 to 427 427 to 152 நான் செப்பரேட் பண்ணிக்கிறேன் சோ செப்பரேட் பண்ண இந்த வேல்யூக்கு 3 க்கு என்ன பண்ணுங்க HCF கண்டுபிடிக்கிறேன் சோ அப்ப இதுக்கு 3 HCF கண்டுபிடிக்கனா what's the limit equivalent A is equal to QB plus R here பார்த்தா 0 less than or equal to R less than B you know that formula so அப்ப here you will concept first highest value எனக்கு 275 so but 275 what value get divided 150 ஆல டிவைட் பண்றேன் is clear 150 ஆல டிவைட் பண்ணா one time here 150 அப்ப what remaining value will come 125 will come so அப்ப here 275 how many times 1 into 150 times plus the remainder is equal to 125 next 150 is equal to நான் ஸ்ப்ளிட் பண்றேன் so 150 how many times it will come here 125 so one time 125 அப்ப remaining what's not 25 அப்ப here equal பண்ணா 1 into how many times quotient divide பண்ணா 125 the remainder is equal to 25 again the 125 அப்படி பிரிச்சனாக்க same way here 125 25 times நான் ஃபார்ம் பண்ணனா here 5 times பார்த்தா 125 will get the remainder is equal to 0 அப்ப what the meaning 5 into 25 times plus the remainder is equal to 0 அப்ப what a conclusion the HCF of what are the numbers 150 க்கு 150 க்கு next another 275 க்கு உள்ள HCF பார்த்தா 25 so you could assign that equation 1 next I HCF verify the 25 க்கு 125 க்கு பண்றேன் so next I find out the value HCF of what is the value 125 25 க்கு நான் HCF கண்டுபிடிக்கணும் so இந்த வேல்யூ கன்சிடர் பண்ணேன் so இது ரெண்டையும் நான் கம்பேர் பண்ணும்போது ஆல்ரெடி 125 ஈக்குவலன்ட் டிவிஷன் நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிருக்கேன் so here 125 is equal to how many times 5 times of 25 and the remainder is equal to 0 and 3 so what is HCF of therefore HCF of 125 comma 25 is equal to what's the value will come the value is equal to 25 okay so here equation 2 what the value come to from 1 and 2 இருந்து what the meaning HCF of
HCF of 125, 150. Next 275 க்கு HCF பார்த்தீங்கன்னா 25. Therefore, the required number is the required number is equal to 25. This is the concept. Clear? So, in the video, நம்ம பார்க்கக்கூடிய concept 3 important concept பார்த்திருக்கோம். So, what are conclusions? Yes, clear? So, the application of HCF concept பார்த்தீங்கன்னா mathematical application conceptல பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். Yes, clear? So, next concept பார்த்தீங்கன்னா real life applications HCF ஓட concepts. So, you can watch the next video.